நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக வந்து உங்களோட ஆதார் கார்டில் இருக்க உங்களோட நேமை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆன்லைன் மூலமாக வந்து ஆதார் டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பல வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக ஆதார் வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள். உங்களுடைய கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். பர்டிகுலராக இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆதார் செல்ஃப் சர்வீஸ் அப்டேட் போர்ட்டலோட லிங்க் வந்து தெரியணும். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே செக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சப்மிட் யுவர் அப்டேட் ஆர் கரெக்ஷன் ரெக்வஸ்ட் ப்ளீஸ் கிளிக் ஹியர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். என்டர் யுவர் ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் 6267. ஸோ இந்த கேப்சா கோடை வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த கோடு வந்து மாறிட்டே இருக்கும். என்ன கோடு தெரியுதோ அந்த கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அடுத்து வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேட்டா அப்டேட் ரெக்வஸ்ட் ஸ்டெப் 2. ஓகேங்களா? இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஆன்லைனில் என்னால் டைரெக்டாக காட்ட முடியல. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இங்கே என்ன டீட்டெயில்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க, நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜெண்டரா, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில். ஸோ நீங்கள் எல்லா ஒரு 2-3 நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒன்று தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட் அ டைமில் எல்லா இதுவும் கூட சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அட் அ டைம்லேயே பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு டைம் சேவ். ஓகேங்களா? நம்ம இதில் வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம நேம் கிளிக் பண்ணி சப்மிட்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு நேம் காலம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல வந்து உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே வந்து அது ஷோ பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் வந்து கன்ஃபார்மாக பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் செக்ஷனுக்கு வந்து போயிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் உங்கள் நேம் சேஞ்சஸுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாஸ்போர்ட், பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், கவர்மெண்ட் ஃபோட்டோ ஐடி கார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பல டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது இருக்கோ, உங்ககிட்ட எது இருக்கோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி ப்ரௌஸ்ன்னு கொடுத்து அந்த ஃபைலை வந்து சப்மிட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ண காப்பீஸ் வந்து ஒரிஜினல் காப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்படி இல்லைன்னா ரிஜெக்டட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? எஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ சர்வீஸ் சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ரெண்டுத்தில் எது செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். பட் நீங்கள் இந்த சர்வீஸ் சென்டர் தான் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆவரேஜ் ரெக்வஸ்ட் ப்ராசஸிங் டைம் வந்து 1 day 9 hours. இது வந்து இந்த சர்வீஸ் சென்டர் பார்த்திங்கன்னா 2 days 1 hour. ஸோ நமக்கு இதுதான் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. அவ்வளோதாங்க, உங்களோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அப்டேட் ரெக்வஸ்ட் கம்ப்ளீட், யூ அப்டேட் ரெக்வஸ்ட் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் ஆன் 31st May 2017. அதாவது நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணிங்களோ அந்த டேட் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். அதாவது வந்து உங்களோட சேஞ்சஸ் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத அப்டேட் ஸ்டேட்டஸ் மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை டவுன்லோட் ஃபைலாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து உங்கள் நேம் வந்து ஆதாரில் வந்து சேஞ்ச் பண்ணுற ப்ரொசீஜர். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.